ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான 1 kg ரசமலாய் கேக் எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டாக, அதே டைமில் நல்ல ரிச்சான ரசமலாய் ஃப்ளேவர் இந்த கேக்கில் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசமலாய் கேக் செய்யறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மில்க் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதனால் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈவனாக கேக் பேக் ஆகும். இப்போது 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் ஆகிட்டக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ கேக் ஜெல் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் கேக் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பீட்டரில் 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு நல்லா ஃபோமியாக நம்ம எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ண எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மோஷன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் Cardamom Essence, 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரசமலாய் கேக் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/4 கப் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 7 inch கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லேயும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது டபுள் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும். இப்போ நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 45 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீமுக்கு அந்த பவுலு, ஸ்பேட்சுலா, அப்புறம் நம்ம பீட்டரோட இது எல்லாமே ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சாஃப்ட் பீக்ஸ் வந்துட்டுக்கப்புறம் 3 டாப்ஸ் ஆஃப் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வேணுன்னா இந்த டிங்கில் ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஸ்பீடில் இப்போ பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணால் க்ரீம் கீழே விழாது. அதான் ஸ்டிஃப் பீக்ஸ். நம்ம ரசமலாய் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ரசமலாய் ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரை நட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கேக் பவுலில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லேயர் கரெக்டாக நிற்கும் கேக். அதுக்காக ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு இதை நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் ரசமலாயோட மில்க் அந்த ரபடியை வச்சு நல்லா நினச்சிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா மாய்ஸ்டராக சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரசமலாயை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளுக்கு ரசமலாய் டேஸ்ட் கிடைக்கும். அதனால அப்புறம் கொஞ்சம் சாப் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஈவனாக கோட் பண்ணுறது கொஞ்சம் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அதே மாதிரி கொஞ்சம் ரபடி நினச்சிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ரசமலாய் நட்ஸ் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு லேயர் வைக்க போகிறோம். அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் லேயர் வச்சுட்டு அதே மாதிரி பண்ண போகிறோம். இந்த டைமில் நம்ம ஃபுல் கேக்கையும் கவர் பண்ண போகிறோம். டாப்பில் சைடில் எல்லா இடத்துலையும் க்ரீம் வச்சு ஈவனாக நல்லா லெவல் பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக்கில் மேலே அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சைட்லேயும் ரோஸ் பெட்டல் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் உங்களோட ஃபேவரட் சாய்ஸாக நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசமலாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் பெட்டல் ஆட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக 1 kg ரசமலாய் கேக் நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Stay home, stay safe, get vaccinated. Thanks for watching.